கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஹீரோவுக்கே முதலிடம் கொடுக்கும் நிக்கி கல்ராணி. டார்லிங் படத்துல ஜிவி பிரகாஷோட நடிச்சபடி தமிழுக்கு என்ட்ரி ஆனவங்க நிக்கி கல்ராணி. முதல் படத்திலேயே பேயா நடிச்ச அதிரடியான நடிப்பை வெளிப்படுத்தின அவங்க பின்னாடி ஆதி, பாபி சிம்ஹா, விஷ்ணு போன்ற நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்சாங்க. இப்போ மீண்டும் ஆதி, ஜிவி பிரகாஷ் மற்றும் விக்ரம் பிரபு ஆகியோருடன் நடிச்சிட்டு இருக்கவங்க லாரன்ஸோட மொட்டை சிவா கேட்ட சிவாவிலையும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அவங்கள முன்னணி நடிகையா உயர்த்தும்னு சொல்லப்படுது. மேலும் நடிச்சிட்டு வரும் படங்கள்ல பக்கா கமர்ஷியல் நாயகியா கிட்டத்தட்ட தமன்னா ரேஞ்சுக்கு உருவெடுத்திருக்கோம் நிக்கி கல்ராணி. இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில தனக்குன்னு ஒரு கமர்ஷியல் வட்டம் உருவாகும்னு எதிர்பார்க்கறதோடு மேல்தட்டு ஹீரோக்களோட நடிக்கிறதுலயும் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது பத்தி நிக்கி கல்ராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்பவுமே நட்சத்திர அந்தஸ்து உள்ள நடிகையா திகழவே ஆசைப்பட்டேன். அதனால என்கிட்ட ஒரு பட நிறுவனம் கால் ஷீட் கேட்க வரும்போது அதுல நடிக்கும் ஹீரோவை தான் முதல்ல கேட்கிறேன். ஹீரோ நான் எதிர்பார்க்கறது மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் தான் கதை கேட்டு கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொல்லும் நிக்கி கல்ராணி. மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துக்கு அப்புறம் கோலிவுட்ல நான் முன்னணி கமர்ஷியல் நடிகை ஆயிடுவேன்னு உறக்க சொல்றாங்க.